எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா நாகர்கோயிலில் இருந்து திருவெற்றியூர், சென்னையில் இருக்கக்கூடிய திருவெற்றியூர் வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. நாகர்கோயிலில் இருந்து திருவெற்றியூர் வரை ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன்னா மற்ற பஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் வரைக்கும் தான் போகும். நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கமும் தாண்டி திருவெற்றியூர் வர போகிற பஸ்ஸு. மெயினாக இந்த பஸ்ஸு யாருக்கு யூஸ்னால் வட சென்னை போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சூப்பரான பஸ்ஸு, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்கேன் மக்களே. ஒரு புது vlog மூலிமா உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்டு, நாகர்கோயில் வடசேரி பஸ் ஸ்டாண்டு, நாஞ்சில் தேசமான நாகர்கோயிலில் இருக்கங்க. இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா நாகர்கோயிலில் இருந்து திருவெற்றியூர், சென்னையில் இருக்கக்கூடிய திருவெற்றியூர் வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். திருவெற்றியூருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் இருக்குங்க. நாகர்கோயிலில் இருந்து ஒரு சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு பஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி ஈவினிங் கரெக்டாக 3 o'clock வந்து நம்ம பஸ் எடுப்பாங்க. வெயிட் பண்ணலாம், பஸ் வரட்டும். நான் இன்னும் புக் பண்ணாமல் தான் வந்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாழக்கிழமை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். அதனால் புக் பண்ணல. டிக்கெட்டு வந்து அவைலபிள் நிறையா இருக்குங்களா, அதனால் புக் பண்ணாமே வந்துட்டேன். ஸோ பஸ்ஸு வரட்டும், வந்துட்டோடனே பர்மிஷன் கேட்டு இந்த ஒரு vlog-ஐ சூப்பராக நம்ம எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில் எல்லாமே பஸ்ஸு வரட்டும், வந்துட்டோன்னே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரைக்கும் போகிற வண்டிங்க இப்போ தான் வந்திருக்கு. நம்ம பஸ் இன்னும் வரட்டும். ஏன்னா 3 மணிக்கு தான் இனிமேல் தான் கொண்டு வருவாங்க. வந்துட்டோன்னே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நல்லபடியாக பர்மிஷன் கிடைக்கணும். கிடைச்சா நல்லா சூப்பராக எடுக்கலாம் இந்த ஒரு vlog. மக்களே, ஃபைனலி நம்மளுடைய பஸ்ஸு வந்துடுச்சுங்க. கரெக்டாக 2:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் அண்ணா கொண்டு வந்துட்டாங்க. பர்மிஷனும் கேட்டேன், வீடியோ எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த டைமில் டிரைவர் அண்ணனுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. நாகர்கோயிலில் இருந்து திருவெற்றியூர் வரை ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்.
ரொம்ப பயந்துட்டே இந்த மக்களே, வீடியோ பர்மிஷன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு நினச்சேன். ஆனால் டிரைவர் அண்ணா, தங்கமான டிரைவர் அண்ணா, வீடியோ கேட்டோன்னே எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வந்திருப்பேன், இதுக்கப்புறம் வீடியோ அதை பார்ப்பீங்க. இப்போ நாகர்கோவில் டு சென்னை வீடியோ பார்க்குறீங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்ப்பீங்க. அந்த பஸ்ஸை ஆசைப்பட்டு எடுக்கலான்னு வந்தேன், ஆனால் எடுக்க முடியல, பர்மிஷன் வந்து கொடுக்கல. ரொம்ப மனசே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆசைப்பட்டு அந்த பஸ்ஸு ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி நல்லா சூப்பராக இருந்துச்சு, எடுக்கலான்னு வரும்போது வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா சீட்டில் உட்காந்து தான் அப்படியே வந்து வீடியோ எடுத்திருப்பேன், கேபின் எடுத்திருக்க மாட்டேன். அது மாதிரி இதுலேயும் வந்துருமோ அப்படின்னு அந்த பயத்தோடையே வந்தேன். ஆண்டவன் இருக்கான், என்னுடைய இதை வந்து சரி பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். கடவுளுக்கும் நன்றி, டிரைவர் அண்ணனுக்கும் ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். கன்னியாகுமரி திருப்பதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசியோடைய லாங்கஸ்ட் பஸ்ஸுங்க, கன்னியாகுமரியில் இருந்து திருப்பதி போகிற பஸ்ஸு. ஆனால் இந்த பஸ்ஸு BS6 மாற்றிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா BS4 வந்திருக்கு. மேபி BS6 BS4 என்ன வரும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ் வந்துடுச்சு, நாகர்கோயிலில் இருந்து சென்னை போகிற பஸ்ஸு. ஸோ நம்ம பஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி பஸ் வருது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சீட் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது ஒரு வியாழக்கிழமை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். சீட்டு காலியாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா மற்ற பஸ்ஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் வரைக்கும் தான் போகும். நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கமும் தாண்டி திருவெற்றியூர் வர போகிற பஸ்ஸு. மெயினாக இந்த பஸ்ஸு யாருக்கு யூஸ்னால் வட சென்னை போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி சண்டே நாகர்கோயிலில் இருந்து சென்னை போகிறவங்க, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே திருவெற்றியூரில் இருந்து நாகர்கோயில் வராங்கன்னா வண்டி முக்கால்வாசி சீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் ஆகிடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் சீட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சீட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சீட்டில் இன்றைக்கி நாகர்கோயிலில் இருந்து திருவெற்றியூர் வரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். சீட்டில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ்லாம் பார்த்துடலாங்களா. ஒவ்வொரு சீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கவர் கொடுத்துருக்காங்க. ஹெட் கவர் நல்லா ஒயிட் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டு ப்ராப்பராக பக்காவாக ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல கைப்பிடிக்கிற ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹூக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, இந்த இடத்துல மேகசின் பவுச்சு, கீழே வந்து அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்டு ஒர்க் ஆகுதா இல்லையன்றது நான் உங்களுக்கு ட்ராவலில் சொல்கிறேன். சீட்டோட ரெக்ளைனிங் பார்க்கலாம். நல்லா சூப்பராக சாஞ்சிக்க முடியுது மக்களே. நல்லா சீட்டு வந்து நல்லா ரெக்ளைனிங் ஆகுது, பக்காவாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக நல்லா இருக்குங்க ரெக்ளைனிங். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 735 ரூபாங்க. நாகர்கோயிலில் இருந்து திருவெற்றியூர் வரை ட்ராவல் பண்ண 735. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே மூலிமா தான் டிக்கெட் எடுத்தேன். இத்தனை நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கொடுத்து கூட டிக்கெட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே மூலிமா டிக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நாகர்கோயிலில் இருந்து திருவெற்றியூர் வரை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச்சு உங்களுக்கு 735 ஆகுது டிக்கெட் ஃபேரு.
டைம் வந்து கரெக்டாக 4 மணி ஆக போகுது மக்களே. வள்ளியூர் வந்திருக்கோம். வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்துட்டு தான் போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. இந்த இடத்துல நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்துடலாம். நாகர்கோயிலில் இருந்து எடுத்து வள்ளியூர், திருநெல்வேலி, அதுக்கப்புறம் சாத்தூர், கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் சிட்டிக்குள்ளே போய் தான் திருவெற்றியூர் போகிறாங்க. அது நான் சொல்கிறேன். அடுத்து திருநெல்வேலியில் உங்களுக்கு சொல்கிறேன். சென்னையில் எந்த வழியாக திருவெற்றியூர் போகிறாங்க எல்லாமே சொல்கிறேன். இந்த செயலினுள் எந்தவொரு பாடல்களோ தொன்மையாக கேட்கும் பயனர்களின் அடிப்படையில் மட்டுமே விளம்பரதாரர்கள் பணம் செலுத்துவார்கள். புரிந்துணர்வுடன் தொடரும் தங்கள் அனைவரினதும் ஒத்துழைப்பிற்கு நன்றி.
மக்களே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:35. நம்ம திருநெல்வேலி வந்திருக்கோம். திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டு. சூப்பராக போயிட்டுருக்குங்க கேபினு. டிரைவர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபினில் வந்து சாங் போட்டு, அதுவும் 19 கிட்ஸ் சாங்காக போட்டு போயிட்டுருக்குங்களா, அதை கேட்டு அப்படியே கேபின் ரைடு பண்ணால் சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு 10 நிமிஷம் நம்ம வண்டி நிற்கும். ஆனால் திருநெல்வேலியில் இருந்து சென்னைக்கு இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வண்டி இருக்குங்க. ஸோ பெங்களூர் வண்டி பின்னாடி நிற்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வண்டி, சென்னை வண்டி, நிறையா வண்டி. இங்கே ஒரு வண்டி வருது பார்த்தீங்களா. இப்போ சென்னையில் போகிற ரூட்டு பார்த்துடலாம். கிளாம்பாக்கமில் இருந்து, கிளாம்பாக்கம் போயிட்டு தான் போவாங்க. கிளாம்பாக்கமில் இருந்து பெருங்கலத்தூர் வழியாக நம்ம தாம்பரம் போகிறோம். தாம்பரமில் இருந்து பல்லாவரம், கிண்டி, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டை, நந்தனம், அப்படியே மவுண்ட் ரோடு, நந்தனம் மவுண்ட் ரோடு சென்ட்ரல் போய் அங்கேருந்து திருவெற்றியூர் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரூட் தான் வந்து டிரைவர் அண்ணா சொன்னாங்க. இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பஸ் வந்து திருநெல்வேலியில் இருந்து, திருநெல்வேலின்ற பாருங்கள், நாகர்கோயிலில் இருந்து உங்களுக்கு திருவெற்றியூர் வரை ஆப்ரேட் பண்ணுறாங்க.
மக்களே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8:10 மதுரை வந்திருக்கோம். மதுரை எம்ஜிஆர் பேருந்து நிலையம் மதுரை வந்திருக்கோம். இது வரைக்கும் டைமிங் பக்காவாக போயிட்டுருக்குங்க. இதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில் திருநெல்வேலியிலே சீட்டு ஃபில் ஆகிடுச்சுன்னா மதுரை வந்து உள்ளே வரமாட்டாங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ஸ்லீப்பர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்கனால மதுரை வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் திருச்சியும் மேபி உள்ளே போக வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம், திருச்சி உள்ளே போகிறாங்களா இல்லையான்றது பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாம். டெய்லி மதியானம் நாகர்கோயில் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் 3 மணிக்கு எடுத்து திருவேற்றியூர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் 5 மணி போட்டிருக்காங்க. ஆனால் 5 மணிக்கெலாம் போக மாட்டாங்க, எப்படியும் லேட் ஆகும். 7 மணி அது மாதிரி டைமில் தான் வந்து திருவேற்றியூர் போவாங்க. ரிட்டர்ன் டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவேற்றியூரில் வந்து ஈவினிங் 4:30 மணிக்கு எடுத்து நாகர்கோயில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் 6:30 மணி வந்து ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம பஸ்ஸோட டைமிங்கு. மதுரையை தாண்டி தான் நமக்கு டின்னர் பிரேக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க எல்லாமே நான் சொல்கிறேன். அதே போல் எஸ்சிடிசியில் இருந்து பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா சென்னையில் வந்து லாஸ்ட் ஸ்டாப்பு கிளாம்பாக்கம் தான். மோஸ்ட்லி எல்லா பஸ்ஸஸும் லாஸ்ட் ஸ்டாப்பு கிளாம்பாக்கம் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில பஸ்ஸஸ் மட்டும் சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல நாகர்கோயில் டு திருவேற்றியூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் திருவேற்றியூர் சர்வீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்வே டு திருநெல்வேலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆவடி செங்கோட்டை, ஆவடி திருநெல்வேலி, திருவான்மியூர் திருச்செந்தூர், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருவான்மியூர் திருநெல்வேலி புது வசந்தம், திருவான்மியூர் கோயம்புத்தூர், இது மாதிரி சர்வீஸ் வந்து எஸ்ஐடிசி வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு எதனாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சது இதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேறு எதனாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பஸ்ஸு மட்டும் வரலங்க, ஆனந்த பறவை குட்டமில் இருந்து சென்னை போகிற பஸ்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வசந்தம், இதுவும் திருநெல்வேலி டு சென்னை போகிற பஸ்ஸஸ் தான். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில், குட்டம், இப்போ தூத்துக்குடியில் இருந்து முத்துநகர், அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மதுரை வந்து தான் போவாங்க. ஏன்னா எந்த பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீட்டு ஃபில்லாக போகாது, கண்டிப்பாக சீட்டு காலியாக இருக்கும். அதனால் மதுரையில் மெயினாக உள்ளே வருவாங்க, பஸ் ஸ்டாண்டு வந்து தான் போவாங்க. என்னடா கீழே போயிட்டு மறுபடியும் பஸ்லேயே வந்துட்டேன்னு நினைக்காதீங்க, நான் வாங்கிட்டேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலே நம்ம பஸ் ஒரு 1/2 மணி நேரம் நின்றுச்சு, அங்கேயே டின்னர் வாங்கலான்னு சொல்லி வாங்கிட்டேன். ஒரு 4 இட்லி வாங்கிட்டேன். இதை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க போகிறேங்க. மதுரையில் வாங்கின இட்லி வறுத்துங்க, நல்லா சாப்பிட்டாச்சு. அப்படியே பஸ்ஸில் வச்சு சாப்பிட்டு இங்கே ஒரு வாட்டர் கேன் மட்டும் வாங்கினேன், 20 ரூபா. இதுக்கு மேலே கேபின் பண்ண மாட்டேன், தூங்கிட்டு காலையில் பார்க்கலாம். திருவேற்றியூர் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா நாகர்கோயிலில் ஆரம்பித்து இது வரைக்கும் ஃபுல்லாக கேபின், நிறைய கேபின் எடுத்தாச்சு. அதனால் காலையில் சிட்டி கேபின் எடுக்கலாம். எந்த ரூட்டில் போகிறாங்க அது எல்லாமே வந்து பார்க்கலாம். இதுக்கு மேலே தூங்கிட்டு
காலையில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். குட் நைட். பஸ்ஸே காலி ஆகிடுச்சு மக்களே. லாஸ்ட் ஸ்டாப் திருவெற்றியூர். நம்ம இறங்கிட்டு உங்களுக்கு என் கார்டு தரேன், சரிங்களா? எல்லாரும் வந்து இறங்கிட்டாங்க. மக்களே குட் மார்னிங். ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவெற்றியூர் வந்துட்டோம். திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். கரெக்டாக 7 மணிங்க. 5 மணி ஷெட்யூல் போட்டிருப்பாங்க, ஆனால் 7 மணிக்கு தான் வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான பஸ்ஸு, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் கரெக்டாக அந்த டின்னர் பிரேக் நிப்பாட்டினாங்கல்ல, அதுக்கப்புறம் நல்லா தூங்கிக்கிட்டேங்க. சரியான தூக்கம். இடையில உளுந்தூர்பேட்டை ரெஸ்ட் ஸ்டாப் கூட நான் எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். எங்கே விட்டாங்கன்றது எனக்கு தெரியலை. ஆனால் நல்லா தூங்கிட்டு சூப்பரான தூக்கம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் தாண்டி தான் எனக்கு முழிப்பே வந்துச்சு. சிட்டிக்குள்ளே எப்படி வராங்கன்றது மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. கிளாம்பாக்கம்ல இருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூர், தாம்பரம் வழியாக உங்களுக்கு குரோம்பேட்டு, பல்லாவரம், கிண்டி வராங்க. கிண்டியில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டை, நந்தனம், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் ரோடு, அப்படியே சென்ட்ரல் டச் ஆகி அப்படியே அந்த பீச் ரோடை பிடிச்சி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவெற்றியூர் வராங்க. இதுதான் எஸ்சிடிசி ஃபாலோ பண்ணுற ரூட்டு. இந்த ரூட்டு வழியாக தான் உங்களுக்கு திருவெற்றியூர் வந்து வராங்க. ஓவரால் ஒரு சூப்பரான ட்ராவலாக எனக்கு இந்த எஸ்சிடிசியில் அமைஞ்சிச்சுங்க. நாகர்கோயிலில் இருந்து திருவெற்றியூர் வர கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். மெயினாக இந்த வட சென்னை, இங்கேருந்து திருவெற்றியூர் பக்கத்தில் இந்த மணலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்ணாரப்பேட்டை, தந்தையார்பேட்டை இதெல்லாம் சொல்லுவாங்க. இங்கேருந்து நீங்கள் சவுத் தமிழ்நாடு, மதுரை, நாகர்கோயில், திருநெல்வேலி, நாகர்கோயிலெலாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பஸ் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருவெற்றியூரில் இருந்து திருச்செந்தூருக்கு ஒரு பஸ் இருக்குங்க. அந்த பஸ் இன்னும் வரல, இனிமேல் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பஸ்ஸில் நீங்கள் தூத்துக்குடி, திருச்செந்தூர் போகிறதுக்கெலாம் ஒரு சூப்பரான கனெக்டிவிட்டியாக இருக்கும். ரொம்ப நாள் எனக்கு ஒரு பிளானுங்க, இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஒரு பிளானு. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியாச்சு. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இங்கேருந்து இப்போ எடுக்கிறது ஈவினிங் 4:30 மணிக்கு எடுத்து நாகர்கோயில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் 6:30 மணி ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் கொண்டு போய் விட்டுருவாங்க. உங்களை கரெக்டாக திருவெற்றியூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிற மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.